அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅது. ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது திப்பில் குலூபி வ தவாஇஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாஇஹா வ நூரில் அப்சாரி வ தியாஇஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், மிக ரமதான் மாதத்தினுடைய 3ஆம் பத்தின் துவக்க நாள் ஒற்றைப்படை இரவிலே நாம் குழுமி இருக்கிறோம். இத்துக்கும் மினன்னார், இந்த 10 நாட்கள் நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் நரக விடுதலையை தருகிறான். அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன்னார் வாதிகில்னல் ஜன்னத்த மஅல் அப்ரார். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் யா அல்லாஹ் நரகிலிருந்து விடுதலை செய்வாயாக, அனைவரையும் சுவனத்திலே பிரவேசிக்க செய்வாயாக என்று நாம் துவா கேட்டவாறு இருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. கடைசி 10 நாட்களில், குறிப்பாக 27ஆம் இரவில், 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு லைலத்துல் கதர். அந்த புனித இரவிலே நாம் நின்று வணங்கிய அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை பெற்ற நல்லோர்கள் கூட்டத்திலே வல்லா அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து கொள்வானாக. முக்கியமாக ஏத்திகாஃபினுடைய நாட்களாக இருக்கின்றன. நேற்றைய தினம் நாம் கோரிக்கை வைத்தோம், நம் மக்கள் தொடர்ந்து 10 நாட்கள் ஏத்திகாஃப் இருக்க முன் வர வேண்டும் என்று. அல்லாஹ் அதை கைகூட செய்திருக்கிறான். அன்பு சகோதரர் ஆலி ஜனாப் அப்துல் ஹபீர் அவர்கள் நம் அனைவர் சார்பில் அல்லாஹுடைய பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கிறார்கள். பாரம்பரியமிக்க வணக்க வழிபாடுகள் நிறைந்த குடும்பத்திலே வழித்தோன்றலிலே வந்தவர்கள். அல்லாஹ் அவர்களுடைய அந்த ஏத்திகாஃபை ஏற்றுக்கொள்வானாக. நமக்காக, தங்களுக்காக அவர்கள் கேட்கிற அந்த பிரார்த்தனைகளை, துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்து இந்த உம்மத்துகளுக்கு வல்ல அல்லாஹ் மறுமலர்ச்சியை தந்தர் புரிவானாக. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வுகளையும் நன்மைகளையும் தந்தர் புரிவானாக. அல்லாஹ் கபூல் செய்வானாக. தொடர்ந்து பலரும் நியத்து செய்து கொள்ளுங்கள், நாமும் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று நியத்து செய்து கொள்ளுங்கள். 10 நாட்கள் நாம் இருக்கிற போது அதில் நிறைந்த பரக்கத்தும் ரஹ்மத்தும் இருக்கிறது. நமக்கு வாய்ப்பு இருக்குமானால் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் பெரிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை நமக்கு தர தயாராக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். பெருமைக்குரிய பெரியோர்களே, இன்றைய தினம் ஆபிஸா அவர்கள் அருமையான வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். நல்லோர்கள் எங்களுடைய ரப்பு அல்லாஹுதான் என்று சொல்லியவாறு அதிலேயே நீடித்து நிலைத்து இருப்பார்கள். அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்கி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் எதற்காக வேண்டியும் அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எந்த சொர்க்கம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி பெறுங்கள் என்று மலக்குமார்கள் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லியவாறு இருப்பார்கள் என்கிற வசனத்தை ஆபிஸா அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னால் மட்டும் போதாது, இஸ்திகாமத்தோடு, நிலையான தன்மையோடு நாம் இருக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற விஷயத்தில் ஒரு நிரந்தர தன்மையோடு இருக்க வேண்டும். அப்போதான் நமக்கு இந்த சுபசோபன செய்திகள் நமக்கு கிடைத்தவாறு இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஈமான் அது என்ட்ரி பாஸ் என்பார்கள், அது ஒரு நுழைவுச்சீட்டு என்று சொல்வார்கள். அதற்கு பின்னால் இஸ்திகாமத் இருக்கிறது, அதுதான் நெடுந்தூர பயணமாக இருக்கிறது.
அது என்ன? நாம் தொடர்ந்து நல்ல அமல்களில், வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். சுஃபியான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நல்வாக்கு அதுதான். குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம் என்று சொன்னார்கள். நீ அல்லாஹுவை விசுவாசித்தேன் என்று சொல்லியதோடு அதிலே நீ நீடித்திரு, நிலைத்திரு என்று சொன்னார்கள். வெறுமன நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னால் மட்டும் போதாது. ஒரு காலம் நாம் ஈமானை விட்டு கொடுக்கக்கூடாது. இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் என்ன பெரிய சோதனைகள் வந்தாலும் கூட நான் ஒருபோதும் ஈமானை விட்டு கொடுக்க மாட்டேன் என்கின்ற அந்த நிலையான தன்மையோடு நாம் இருக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், எல்லாத்திலையுமே ஒரு நிரந்தர தன்மை இருக்க வேண்டும். பொய் பேசக்கூடாது, புரட்டுகளில் ஈடுபடக்கூடாது. ஒரே ஒரு முறை மட்டும் பொய் பேசிக்கொள்ளாமல் என்ன நினைக்கக்கூடாது. அதற்கு பின்பு அடுத்த ஒரு காலகட்டம் இன்னும் ஒரு முறை மட்டும் போய் பேசிக்கலாம்ங்கிற மாதிரி ஆகி போயிடும். அதே போன்று தொழுகை விஷயத்திலே நிரந்தரத்தன்மை இருக்க வேண்டும். என்ன அவசரம், கொஞ்சம் காலம் போகட்டுமே என்கிற ஒரு மனநிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. சில சமயங்களில் தொழுவது, பின்பு தொழுகையை விட்டு விடுவது, அன்பு சகோதரர்களை நமக்கு சுபசோமனம் கிடைக்காமல் போய்விடும். அதே போன்று மார்க்கத்தில் எது ஹலால் ஹராம் இருக்கிறதோ அது உயிர் உள்ளவரை, உயிர் மூச்சு இருக்கிற வரை அதை நாம் பேண வேண்டும். எது ஹலாலோ ஹலால், அதில் தான் நம்முடைய முழு கவனம் இருக்க வேண்டும். எது ஹராமோ அதிலிருந்து முற்றிலுமாக விலகி நிற்க வேண்டும். இதுதான் இஸ்திகாமத் என்பது, நிலையான தன்மை என்பது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். எங்கள் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லியதோடு யார் வணக்க வழிபாடுகளில் நிலையான தன்மையோடு இருக்கிறார்களோ அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்கி அவர்களுக்கு சுபசோபனம் சொல்லுகிறார்கள். ஒருபோதும் இனி நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொல்கிறார்கள் என்கிற வசனத்தை பார்க்கிறோம். சத்திய சஹாபிகள், அருமை சகோதரர்களே, உதாரண புருஷர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். சில நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது நாம் அப்படியே கதிகலங்கு வென்றிருக்கிறது, நடுக்கம் உற வேண்டியிருக்கிறது. உஹது போர்க்களம், ஒரு செய்தி, தவறான செய்தி பரவுகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி. சத்திய சஹாபிகள் பேரதிர்ச்சிக்கு ஆளாகிறார்கள். அப்படியே உறைந்து போய் அப்படியே அமர்ந்து விடுகிறார்கள். என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்களா? எவ்வளவு பெரிய ஒரு துக்ககரமான ஒரு செய்தி. அனஸ் இப்னு நதர் என்கிற ஒரு சஹாபி வந்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றார்கள். இப்போ நாம் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? நாம் உயிரோடு இருப்பதில் என்ன பலன் இருக்கிறது? அது உண்மையானால் எனவே போர் செய்யுங்கள். இதோ எதிரிகள் அடர்ந்தேறி கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு நீங்கள் எதிர்த்து போராடுங்கள் என்று சொன்ன அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபிகளை கிளப்பியதோடு, அவர்களுக்கு ஒரு எழுச்சியை உண்டாக்கியதோடு எதிரிகளிடத்தில் பாய்கிறார்கள். பாய்ந்து கடுமையாக தாக்குகிறார்கள். எதிரிகள் சூழ்கிறார்கள். அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அவர்களை சூழ்கிறார்கள். சூழ்ந்ததற்கு பின்னாலே அவர்கள் உயிர் பிரிகிறார்கள். உயிர் பிரிகிற போது அவர்களுடைய அந்த மேனியை பார்க்கிற போது, அன்பான பெருமக்களே, 80 வெட்டுக்காயங்கள். இது உஹது போர்க்கள வரலாறு. 80 வெட்டுக்காயங்கள். யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர்கள். உண்மையிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்படவில்லை. அது ஒரு தவறான தகவல், அது ஒரு வதந்தி, ஒரு புரளி என்ற போதும் கூட அந்த நேரத்திலேயும் கூட முகமதே போய்விட்டார்கள், இனி நமக்கு என்ன என்று அவர்கள் வாழாதிருக்கவில்லை. இஸ்திகாமத்தாக இருக்கிறார்கள். யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே, நாம் எந்த ஒரு அமல் செய்தோம் என்றாலும் அதில் நிரந்தரத்தன்மை வேண்டும். அது குறைவாக இருந்தாலும் சரி. ஹதீஸில் வருகிறது, ஹைருல் ஆமாலி அதுவமுஹா வயின் கல்ல. அமல்களிலே மிக சிறப்பானது தொடர்ந்து நிரந்தரமாக செய்வது, நம்மால் இயன்றளவுக்கு செய்து கொண்டே இருப்பது, அது குறைவாக இருந்தாலும் சரி என்று ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. எனவேதான் அன்பு பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையில் இஸ்திகாமத்து வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் ஒரு இஸ்திகாமத்தை எதிர்பார்க்கிறோமா இல்லையா? நம்முடைய பொருளாதாரம் நிலைத்திருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் ஆஃபியத்தோடு இருக்க வேண்டும், நமக்கு பிறக்கிற பிள்ளைகள் சுகப்பிரசவத்தோடு பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்கின்ற அதிலே மட்டும் நம்முடைய அந்த சிந்தனை நிலையாக இருக்கிறதா இல்லையா?
அதே போன்றுதான் வணக்க வழிபாடுகளிலேயும் இறை கடமைகளை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலேயும் நம்மிடத்திலே ஒரு நிரந்தர தன்மை இருந்தாக வேண்டும். ஒரு வேதனையான ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், அன்பான பெருமக்களே, புகாரி ஷரீஃபில் காணப்படுகிற ஒரு விஷயம், நஜ்து தேசத்திலிருந்து சில பேர் வந்திருக்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறோம், எங்களுக்கு இஸ்லாமிய போதகர்கள் உபதேசிகள் தேவைப்படுகிறார்கள், எனவே காரி ஹாபிஸுகளாக குர்ஆன் விரிவுரையாளர்கள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள், எங்களுடைய கூட்டத்திற்கு அவர்கள் வந்து சத்திய போதனை செய்யட்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. நஜ்து தேசம் அது ஒரு வித்தியாசமான ஒரு பிரதேசம், எப்படி நம்முடைய சஹாபிகளை அங்கே அனுப்புவது? அபூபரா அவர் பொறுப்பெடுக்கிறார், இவர்களுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் என்று அவர் பொறுப்பெடுக்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். அன்பு பெருமக்களே, பீர மஊனா சம்பவம் என்று புகாரி ஷரீஃபில் வருகிறது. மிகவும் வேதனையான ஒரு சம்பவம். அன்பு சகோதரர்களே, சென்றார்கள். அங்கே ஆமிர் இப்னு துஃபைல் என்பவன் அவரிடத்திலே சென்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த அந்த லெட்டரை தருகிறார்கள். அவன் ஒரு துரோகி, முதுகில் குத்துகின்ற ஒரு துரோகி. உண்மையிலே இஸ்லாமிய போதனைக்காக வேண்டி அவர்கள் இவர்களை வரவழைக்கவில்லை, மாறாக ஒரு துவேஷ மனப்பான்மையோடு ஒரு காழ்ப்பு உணர்ச்சியோடு அழைத்திருக்கிறார்கள். எனவே அவன் கஞ்சாடை காட்டுகிறான், பின்பக்கம் ஒருவன் நிற்கிறான், ஜப்பார் இப்னு சலமா என்பவன். அவன் பயங்கரமான ஒரு ஈட்டியை வைத்து ஹராம் இப்னு மில்ஹான் என்கிற அந்த சஹாபியை குத்துகிறான். புகாரியில் உண்டான நிகழ்ச்சி. குத்தியதன் பேரிலே அந்த ஈட்டி எந்த அளவுக்கு வெளியே வருகிறது என்று கேட்டால், ஹராம் இப்னு மில்ஹான் ரஸியல்லாஹுடைய அந்த மார்பு பகுதி வழியாக வெளியே வருகிறது, இரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. அப்படியே நிலை குலைகிறார்கள், கீழே விழுகிறார்கள். ஆனால் நிலை குலையவில்லை, என்ன செய்கிறார்கள்? அந்த இரத்தத்தை எடுத்து தம்முடைய முகத்திலே தலையிலே அவர்கள் பூசிக்கொண்டு ஃபுஸ்து ரப்பில் காபா என்கிறார்கள். காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக நான் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்கிறார்கள். எல்லாரும் அதிர்ச்சிக்கு ஆளாகிறார்கள். அருமை சகோதரர்களே, மொத்தம் 70 பேர் போனார்கள். 70 பேரிலே உமையா பின் என்கிற ஒரு அன்பு நண்பரை தவிர மீதம் 69 பேரையும் கொன்று குவித்து விட்டார்கள். அவர்களுக்காகத்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாத காலம் சுபுகிலே அந்த குனூத்த நாசிலா துவா ஓதியதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? இந்த நிகழ்ச்சியை முன்னிறுத்தித்தான். எனவே ஃபுஸ்து ரப்பில் காபா, காபாவுடைய அந்த ரப்பின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னபோது, இவர் என்ன வெற்றி பெற்று விட்டார்? இவர் கொல்லப்பட்டிருக்கிறார், எப்படி இது வெற்றியாக ஆக முடியும்? அவரை குத்தி கொன்ற ஜப்பார் இப்னு சலமாவே திகைக்கிறார், கேட்கிறார், விசாரிக்கிறார், இது எப்படி வெற்றியாக ஆகும் என்று. ஆம், மூமின்கள் ஒருபோதும் ஈமானை விட்டு கொடுக்க மாட்டார்கள். இப்படி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டால் தங்களுக்கு சொர்க்கம் இருக்கும் என்று நம்பக்கூடியவர்கள், ஷஹீதுகளுக்கு சுவனம் இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள். அதன் அடிப்படையில் தான் அதை வெற்றியாக இவர் கொண்டாடுகிறார். எனக்கு சொர்க்கம் அல்லவா கிடைக்க போகிறது, வாபிஸ்ரூபில் ஜன்னத்தில்லத்தி குந்தும் தூவதும் என்ற அடிப்படையில் தான் அதை ஒரு வெற்றியாக அவர் மகிழ்ச்சி கொள்கிறார் என்று சொன்னபோது, குத்தி கொண்ட ஈட்டியினால் குத்தி கொன்ற அந்த ஜப்பார் இப்னு சலமாவே திகைத்து போகிறான். திகைத்து போய் இஸ்லாத்தையும் ஏற்கிறான். இப்படி ஒரு ஈமானா, இப்படி ஒரு விசுவாசமா? இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வலிமை இருக்கிறதா? ஈமான் இருக்கிறதே அருமை சகோதரர்களே, அது ஒரு விதை தான். இஸ்திகாமத் இருக்கிறதே, அதுதான் அந்த விதையை விருட்சமாக ஆக்குகிறது. நன்கு யோசிக்க வேண்டும். நம்முடைய ஈமான் விருட்சமாக ஆக வேண்டும், விசாலமாக ஆக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட வேண்டும் என்றால் அந்த ஈமானை தழுவி நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகளை சரியான முறையில் செய்து கொண்டிருக்க வேண்டும், வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். ஒரு விருட்சம் விருத்தியாவதற்கு நீர் தேவையில்லையா? சூரிய வெளிச்சம் தேவையில்லையா? அதே போன்றுதான் நம்முடைய ஈமான் பலப்படுவதற்கு என்ன தேவை? இஸ்திகாமத் தேவை. அல்ல ஆமாலு சாலியா, சாலிகான அமல்கள் தேவை. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்துல்லா பின் மசூத் அவர்கள் ஒரு சிறந்த காரி. பேச்சை சுருக்க நான் ஆசைப்படுகிறேன். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் பார்ப்பதற்கு குள்ளமாக இருப்பார்கள். எல்லாம் புகாரிலே உண்டான ஒரு நிகழ்ச்சி தான்.
ரஜல கசீராக இருப்பார்கள், சித்திரக்குள்ளர் என்றெல்லாம் வர்ணிப்பார்கள் அவர்களை. ஒரு முறை மரத்திலே ஏறுகிறார்கள். அவருடைய கால் இருக்கிறதே மெலிந்து இருக்கிறது. குள்ளமாக இருக்கக்கூடியவுடைய கால் மெலிந்து தானே இருக்கும். சில நண்பர்கள் சிரிக்கிறார்கள், அவருடைய காலை பார்த்து சிரிக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருடைய சிரிப்பை பார்த்து விட்டு சொன்னார்கள், மறுமை நாளிலே இந்த காலினுடைய எடை எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் உஹது மலையை விட கனமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள். எதை வைத்து சொல்கிறார்கள்? அவருடைய ஈமானுடைய வலிமையை வைத்து சொல்கிறார்கள். அவருடைய வணக்க வழிபாட்டினுடைய வலிமையை வைத்து சொல்கிறார்கள். பார்ப்பதற்கு அவர் குள்ளமாக இருக்கிறார், ஒருவர் குள்ளமாக இருக்கிறார், ஒரு ஹேண்டிகப்பாக இருக்கிறார், அவர் மெலிந்தவராக இருக்கிறார், ஒரு பலகீனராக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி யாரையும் நாம் நையாண்டி செய்ய முடியாது. அவருடைய ஈமான் உயர்ந்ததாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே சொன்னபோது நண்பர்கள் அமைதியாகிவிட்டார்கள். ஒரு முறை நண்பர்கள் எல்லோரும் குழுமி பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? இவ்வளவு காலமாக நாம் குர்ஆனுடைய சூறாக்கள், குறைஷிகள் புனித மக்கா, இன்னும் இஸ்லாம் பகிரங்கமாக வெளிப்படவில்லை, இரகசியமான முறையில் தான் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது. குர்ஆன் ஷரீஃப் தொழுகையிலே ஓதப்படுகிறது, எல்லாம் தாருல் அர்கம் ரகசியமாக. நண்பர்கள் பேசுகிறார்கள், அருமை சகோதரர்களே, பகிரங்கமான முறையில் இதுவரை நாம் குர்ஆன் ஓதியதே கிடையாது. குறைஷிகள் காது கேட்கின்ற அளவுக்கு நாம் ஓதியது கிடையாது. நம்மில் யாராவது ஒருவர் காபத்துல்லா அருகே நின்று குர்ஆனை பகிரங்கமாக ஓத வேண்டும், அதற்கு யார் தயார் என்று கேட்கிறார்கள். சஹாபிகள் அமைதியாக இருக்கிறார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் எழுந்து சொல்கிறார்கள், நான் ஓதுகிறேன் என்று சொல்கிறார்கள். பார்ப்பதற்கு குள்ளமானவர்கள், அவரை பார்த்தாலே எல்லாருமே இவரா என்று நினைக்கின்ற அளவுக்கு அவர் ஒரு எளிமையானவர். ஆனால் அவர் எழுந்து சொல்கிறார், நான் ஓதுகிறேன். ஓதினால் என்ன ஆகும் என்று தெரியும். குறைஷிகள் விட்டு வைக்க மாட்டார்கள், காயப்படுத்துவார்கள், தாக்குவார்கள். இருந்தும் சொன்னார், இல்லை இல்லை, தயவு செய்து நீங்கள் அந்த சீரியஸான வேலைக்கு நீங்கள் செல்ல வேண்டாம். நல்ல குலம் கோத்திரம் உள்ளவர்கள், தாக்கினால் பாதுகாப்பு தரக்கூடிய கோத்திரம் உள்ளவர்கள் தான், குடும்பத்தினர்கள் உள்ளவர்கள் தான் இது போன்ற இந்த ஒரு முக்கியமான வேலையில் ஈடுபட வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டாம். இல்லை, நான் ஓதி காண்பிப்பேன் என்று சொன்ன அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கவனிக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, மறுநாள் காலை குறைஷிகள் குழுமி இருக்கிறார்கள். முஸ்லிமுடைய எதிரிகள் அத்தனை பேருமே ஜெம்ம பகைவர்கள் குழுமி இருக்கிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான் என்று ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வளவு காலமாக பகிரங்கமான முறையில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படவில்லை. என்ன காரணம்? இன்னும் இஸ்லாம் பரவவில்லை. எதிரிகளுடைய தாக்குதல் கடுமையாக இருக்கிறது. எனவே இரகசியமான முறையிலேயே தொழுகையில் வணக்க வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம். இதை பார்க்கிறார்கள் எதிரிகள். பார்த்துவிட்டு அதிசயிக்கிறார்கள், அதிசயித்து ஆத்திரப்படுகிறார்கள். வேகமாக வந்து அப்துல்லா மஸ்ஊதை கடுமையாக தாக்குகிறார்கள், முகத்திலே அடிக்கிறார்கள். ஹதீஸ்ல இப்படி வருகிறது, முகத்தில் அடிக்கிறார்கள், அவர்களை துவைத்து எடுக்கிறார்கள். அப்துல்லா மஸ்ஊத் அவர்கள் அந்த அடிகளை வாங்கி கொண்டு நண்பர்களிடத்தில் வருகிறார்கள். முகமெல்லாம் இரத்தம். இதைத்தான் நான் சொன்னோமே, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இது போன்ற இந்த சீரியஸான விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் என்று சொன்னோமே, இப்படி அடி வாங்கி கொண்டு நீங்கள் வருகிறீர்களே, உங்களை பாதுகாக்க, உங்களை காப்பாற்ற உங்களுடைய கோத்திரத்தார், குலத்தார், குடும்பத்தார் யாராவது முன் வந்தார்களா? அப்துல்லா மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள், அவனுக்கு கிடக்கிறானுங்க அற்ப பயலுவா. இப்படியே சொன்னாங்க, அவனுக்கு கிடக்கிறானுங்க அற்ப பயலுக. நீங்க விரும்பினீங்கன்னாக்க நாளைக்கு நான் காபத்துல்லா இருக்கிற மக்காம இப்ராஹிம் ஓதி காட்டுவேன், குர்ஆனை ஓதி காட்டுவேன்னு சொன்னாங்க. நாளைக்கும் கூட ஓதி காட்டுவேன்னு சொன்னாங்க. ஒரு ஈமானை பார்த்தீங்களா அன்பான பெருமக்களே? வெத்து பேச்சு கிடையாது. நான் ஈமான் கொண்டேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம் என்று அவர்கள் வெறுமன சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் அதைத்தான் சொல்லுகிறான். எவர் எம்முடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு இஸ்திகாமத்தாக இருக்கிறார்களோ, வணக்க வழிபாடுகளில் நிலையாக இருக்கிறார்களோ, மலக்குமார்கள் அவரிடத்தில் இறங்கி கடந்த காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பயப்படவும் வேண்டாம்.
இந்த 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 வார்த்தைக்கு தனியாக அர்த்தம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்களில் கடந்த காலத்தில் சில கசப்பான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கும், சில இழப்புகளை நாம் சந்தித்திருப்போம். அந்த கவலை இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீர்கள் மலக்குமார்கள் சொல்வார்கள், இஸ்திகாமத்தா இருந்தால். வருங்காலம் என்ன ஆகுமோ என்கிற கவலை சில சமயம் இருக்கும். நாம் இறந்து விட்டால் நம்முடைய மனைவி மக்கள் என்ன ஆவார்கள், நம்முடைய சொத்துக்கள் என்ன ஆகும், மறுமை விசாரணை எப்படி இருக்கும், இந்த பயமெல்லாம் வேண்டாம். மலக்குமார்கள் சுபச்சோபனம் சொல்கிறார்கள். சாதாரணமாக ஒரு மக்கா ஹஜ்ஜுக்கு போனால் கூட கவலைப்படுவார். ஹஜ்ஜுக்கு போகிறோம், 40 நாள் கழித்து வருவோம், நம்முடைய வியாபாரம் என்ன ஆகுமோ, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்கள் சிரமப்படுவார்களோ என்கிற பயத்தோடவே போவார்கள். இந்த பயமெல்லாம் வேண்டியது கிடையாது என்று மலக்குமார்கள் சுபசோபனம் சொல்கிறார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்சனு. நாம் வணக்க வழிபாடுகளை நிலைத்திருந்தோம் என்றால், ரொம்பவும் ஷவுக்கோடு நாம் செயல்பட்டு கொண்டிருந்தோம் என்றால் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். என்றால் நாம் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவனை நம்பி நாம் செயல்படுகிற போது நாம் கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது. பயணம் செல்லக்கூடியவர் கூட கவலைப்படுவார்கள். மனைவி மக்களை பார்த்து அழுவார்கள், பெற்றோரை பார்த்து அழுவார்கள். 1 வருஷம் 2 வருஷம் நாம் ஆகி திரும்பி வருவோம், என்ன ஆகுமோ, அந்த கவலையே வேண்டாம். இஸ்திகாமத்தாக இருந்தால், அமல்களில் வணக்க வழிபாடுகளிலே நாம் மிகவும் சரியான முறையில் நடந்து கொண்டோம் என்றால், நீடித்த நிரந்தர தன்மையோடு நாம் நடந்து கொண்டோம் என்றால் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் என்கிற அந்த அருமையான வசனத்தை ஹாஃபிஸா ஓதி காண்பித்திருக்கிறார்கள். வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.